to Chandru Study Center. Time and distance one more question na paapom. A person crosses a 600 meter long street. அப்ப இது distance. Distance எவ்வளவு? 600 meter. In 5 minutes. Time என்ன கொடுத்திருக்காங்க? 5 minutes கொடுத்திருக்காங்க. What is speed in kilometer per hour? அப்ப ஸ்பீடு கேக்குறாங்க. அப்ப என்ன கேக்குறாங்க? ஸ்பீடு கேக்குறாங்க. கொஸ்டின்ல டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு கேக்குறாங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு மாற்றம் இருக்கு பாரு. இது மீட்டர் இல்லையா? இது மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க டைம். அப்ப மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணோம்? சின்ன அளவு செகண்டா மாத்தணும். அப்ப மினிட்ஸ் நம்ம செகண்டா மாத்தணும் போது ஒரு மினிட்டுக்கு 60 செகண்ட். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்டா? 60 ஆல மல்டிப்ளை பண்ணோம். இப்போ क्वेश्चनக்கு போவோம். டிஸ்டன்ஸ் வேணும்னா distance formula speed into time. என்ன கேக்குறாங்க? ஸ்பீடு கேக்குறாங்க. அப்ப ஸ்பீடு வேணா நமக்கு distance by time. இப்ப distance என்ன கொடுத்திருக்காங்க? 600 மீட்டர். டைம் நமக்கு என்ன பண்ணிருக்கோம்? 5 into 60. 5 into 60 பாருங்க. 0 க்கு 0. 6 டேபிள் அடிக்கிறேன் 1 times 0. 5 டேபிள் அடிக்கிறேன் 10 and 2 times. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது ஆன்சர்? 2 மீட்டர் per second கிடைக்குது. 2 மீட்டர் per second கிடைக்குதா? இது என்ன கேக்குறாங்க ஆன்சர்? கிலோமீட்டர் per hourல கேக்குறாங்க. அப்ப கிலோமீட்டர் per hour கேக்கும்போது நம்ம என்ன பண்ணனும்? அத 2 18/5 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணனும். 2 18/5 ஆல மல்டிப்ளை பண்ணாதான் அது கிலோமீட்டர் per hour கன்வர்ட் ஆகும். சோ இத 2 into 18 36 divided by 5. So 36 5 டேபிள்ல டிவைட் பண்ணுவோம். 7 times 35. மீதி ரிமைண்டர் 2. புள்ளி வச்சிட்டு 0 சேருங்க. மீதி ரிமைண்டர் 1. புள்ளி வச்சிட்டு 0 சேருங்க. 2 times 10. அப்ப 7.2 ஆன்சர் என்னது? 7.2 kilometer per hour. Thank you.